சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்கிறார், மனிதனே அங்க கொஞ்சம் பாரு, எட்டத்துல பாத்தியா என்ன தெரியுது? சொர்க்கலோகத்துடைய கட்டிடங்களும் கோட்டைகளும் தெரிகிறது இல்லையா? ரொம்ப அழகாக இருக்கிறது. முத்துக்களினால் ஆக்கப்பட்ட அந்த கோட்டை, மாணிக்கங்களால் பதிக்கப்பட்ட அதாவது தோப்புக்கள் எல்லாம் அங்கே நிறைய இருக்கிறது இல்லையா? இந்த அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் கேட்கிறான், யா அல்லாஹ், இந்த அருமையான கோட்டை, இந்த அருமையான மாளிகை, சிறப்பு மிக்க இடம், இந்த மறுமையிலே சிறப்பான முறையில் யாருக்கு கொடுக்க நினைக்கிறாய் என்று சொல்லி, யாரு என்னிடத்திலே இந்த தொகை தந்தாங்களோ, வாங்குவதற்கு பணம் தந்தாங்களோ, அந்த பணத்தை தந்தவர்களுக்கு நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்படியா? இந்த மறுமையில யார் இடத்துல பணத்தை தந்து அதை எடுத்திருப்பான்? ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்கிறார், நீதான் அந்த பணத்தை தந்து எடுத்துக்கொண்டவன். நானா யா அல்லாஹ்? நானே அநியாயம் செய்யப்பட்டவன். இந்த நேரத்தில் எப்படி நான் பணம் கொடுத்து வாங்க முடியும்? ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்கிறான், நான் என் அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன். இந்த நேரத்தில் அவன் பாவத்தை விட்டு என்ன செய்கிறாய்? நீ உன்னுடைய நப்சை மட்டும் பார்த்துக் கொண்டாய. இந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையின் காரணமாக, அதாவது அந்த பெரிய மாளிகைகளை, அந்த பெரிய கோட்டைகளை உனக்கு நான் சன்மானமாக தந்து விடுகிறேன் என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்வதாக நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான முறையிலே சொல்லி வைத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம தனியாக பிறந்துட்டோம், அதனால நம்மட பாடு நாங்களும், மற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று நீங்க நினைக்காதீங்க. ஏனென்று சொன்னால், எந்த காலம் வந்தாலும் ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி, சமுதாயத்திற்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பொறுப்பு எங்களுடைய கையிலே தங்கி இருக்கிறது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி, ஒரு முஸ்லிமான மனிதன் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தொகுத்து செய்து அறிவித்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் சலாம் சொன்னால் நீங்க என்ன சொல்லணும்? பதில் சொல்வது கடமை. ஒரு முஸ்லிம் சலாம் சொன்னார் என்ன சொல்லணும்? அவர் பதில் சொல்லணும். அவர் சேர்ந்தவரே, இந்த இயக்கத்தை சேர்ந்தவரே, அதனால அவருக்கு சலாம் சொல்லலாமா, அல்ல சலாம் சொன்னா பதில் சொல்லலாமா என்கிறது கிடையாது. ஒரு முஸ்லிமா ஆச்சு சொல்லுகிறாரா, சலாம் சொல்லுகிறாரா, பதில் சொல்வது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. ஒரு தேவைக்காக வேண்டி உங்களை அழைக்கிறார், நியாயமான தேவை, உங்களால் செய்து கொடுக்க முடியும், உண்மையாகவே நியாயமான ஒரு தேவையாக இருக்கிறது சொன்னால், அந்த அழைப்புக்கு பதில் கூறுவதும் அவருக்கு உதவி செய்வதும் உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. ஒருவர் தும்மி விட்டார் என்று சொல்லுங்கள், தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் கேட்டிருக்கக்கூடிய நீங்க என்ன சொல்லணும்? அதுக்கு மறுமொழியாக யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதுஊது மர்தா, நோயாளியாக இருந்தால் அந்த நோயாளியை நீங்கள் தரிசிப்பது, அவரை போய் நோய் வினவை செல்வதும் ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவருடைய சிறான விஷயங்கள் இல்லையா, மறைமுகமான விஷயங்கள், ஏதோ நம்பிக்கையை சுற்றிய இடத்தில் சொல்லி இருப்பாங்க, அந்த விடயங்களை பாதுகாப்பது கூட ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க நம்ம ஒன்றை சிந்திக்கிறோம் என்று சொன்னா, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்ம வாழ்க்கையில ஒரு முஸ்லிமுக்கும் எந்த அளவுக்கு அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு முஸ்லிம்கள் சந்திக்கிறார்கள், இரண்டு பேர் சந்திக்கிறாங்க, சலாம் சொல்லி கேளுகிறார்கள், முசாபஹா செய்கிறார்கள், ரெண்டு பேருமே துஆ செய்கிறாங்க. இவர் அவருக்கு துஆ செய்கிறாரு, அவர் இவருக்கு துஆ செய்கிறார் என்று சொன்னால், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கக்கூடிய மகத்துவம் என்னவென்று சொன்னால், அந்த ரெண்டு பேருடைய துஆவும் கபூலாக்கப்பட்ட நிலைமையிலேதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த ரெண்டு பேரை பிரித்து வைக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பேருடைய துஆவும் கபூலாகும். ஏனென்று சொன்னா, நம்மளோட ஹாஃபிதுன் என்று சொல்லக்கூடிய சில மலக்குகள் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ரகீபு அதீத் என்று சொல்லி நன்மை தீமை எழுதுகிற சில மலக்குகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதோட ஹாஃபிதுன் என்று சொல்லக்கூடிய நம்மளை பாதுகாக்கக்கூடிய சில மலக்குகளை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா வைத்திருக்கிறார். நம்மிடத்திலே இருந்து நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்கள் அதிகம் வெளிப்படுகின்ற பொழுது அந்த மலக்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் இன்னும் இவருடைய வாழ்க்கையை அபிவிருத்தியை கொடுப்பாயா என்று அந்த மலக்கள் துஆ செய்கிறார். எப்பொழுது நம்மளுக்கு நல்ல எண்ணம் கிடையாது,
மற்றவர்களை பற்றி நல்ல எண்ணமே கிடையாது, நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது என்று சொன்னால், நம்மளுக்கெல்லாம் தீமையை எழுதுகின்ற அந்த அதீத் இருக்கிறாரே, அராஹன் அல்லாஹு மின்ஹு, யா அல்லாஹ் இவரை விட்டும் என்னை கொஞ்சம் ராகத்தாக கொஞ்சம் ஆறுதல் அடைய செய்ய மாட்டியா என்று சொன்னால் என்ன, இவருடைய கெட்ட செயல் அதிகரித்து விட்டது, கெட்ட எண்ணங்கள் அதிகரித்ததன் காரணமாக இவரத்திலே இருந்து என்னை ஒதுக்கி விடுவாயாக என்று அந்த மலக்கு எங்களுக்கு துஆ செய்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்தார். ஆக ஒரு மனிதனுடைய நல்ல எண்ணம், நல்ல செயல்கள் நம்மளோடு அதிகமான முறையில் துஆவுக்கு காரணமாக இருக்கிறது. அதனாலதான் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை சேர்ந்து சந்தித்து சலாம் சொல்லி முசாபஹா செய்து துஆ செய்கின்ற பொழுது மலக்குகள் அங்கே ஆமீன் சொல்கிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த சமயத்தில் முதலாவது வார்த்தை அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து முதலாவது வந்த வார்த்தை அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை அதிகமாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, இன்றைக்கு நாம பார்க்கணும், வாலிபர் மத்தியிலே ஸலாத்துடைய தன்மையே கிடையாது. சலாம் என்ன, சில இடங்கள் அங்கு கேட்டா சொல்லுவாங்க அவர் நம்மளோடு சார்ந்தவர் அல்ல. சில இயக்கங்களை சார்ந்தவர்கள் மற்றவர்களை பார்த்து சொல்வது கிடையாது, அவர்களோடு மட்டும் நண்பர்கள் சிநேகிதர்கள் சார்ந்தவர்களை மாத்திரம் சலாம் சொல்லு. இஸ்லாம் அப்படியா சொல்லுது? சலாம் யாருக்கு குறிப்பிட்டார்களுக்கு தான் சொல்லணும், இப்படித்தான் சொல்லணும் என்ற அமைப்பா இருக்கு. இன்றைக்கு மூத்தவர்களை கண்டால் இளைஞர்களுக்கு சலாமே வராது, ஒதுக்கி நடக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஒரு கனவு காண்றாங்க. எப்படி என்று சொன்னால், ஒரு அழகான இடம், சொர்க்கலோகத்து வாசல் திறப்பட்டிருக்கிறது, நிறைய ஒரு கோட்டைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சஹாபி உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இந்த கோட்டைகள் யாருக்கோ தெரியல, யார் முதலாக சலாத்தை ஆரம்பிக்கிறார்களோ, முதலாக சலாம் சொல்கிறார்களோ அவருக்குத்தான் இந்த இடம் என்ற கருத்தை அந்த கனவிலே சொல்லப்பட்டது. மறுநாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அவை கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலம் அவர்கள், ஆகவே அவருடைய அவைக்கு வருகிறார்கள். வளமையாகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லிட்டு வரவர்கள் அன்று கொஞ்சம் பின்னாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சலாத்தை ஆரம்பித்தார்கள். வ அலைக்குமுஸ் ஸலாம் உமரே ரலியல்லாஹு அன்ஹு, என்றுமே நீங்கள் முதலாக சலாம் சொல்வீர்கள், ஆனால் இன்று பின்னாடி இருக்கிறீர்களே சலாம் சொல்லாமல், என்ன காரணம் என்று கேட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. அமீருல் முஃமினீன், நேற்று ஒரு கனவு கண்டேன், ஒரு சிறப்பான கனவு. முதல் யார் சலாத்தை ஆரம்பிக்கிறார்களோ அவருக்கு அந்த கோட்டை கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இவ்வளவு காலம் நான் உங்களுக்கு சலாம் சொன்னேன், நீங்கள் ஒரு அமீருல் முஃமினீன், ஒரு மூத்த மனுஷன், ரசூலுல்லாஹ்வோடு இணைந்த ஒரு பெரியவர், ஒரு நல்ல மனுஷன், உங்கள் வாயால் முதல் சலாம் வரட்டும், அந்த கோட்டை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலேதான் நீங்கள் சொல்லும் வரைக்கும் நான் காத்திருந்தேன் என்ற கருத்தை உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, சலாத்துடைய மகிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதனை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மேலானவர்களே, இன்றைக்கு முதியவர்களை பார்க்கின்ற பொழுது நாம கொஞ்சம் வெறுப்போடு பார்க்க, வீட்டில தாய் தந்தைகளா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைகின்ற பொழுது மார்க்கம் என்ன சொல்லுது, வீட்டுக்குள்ள நுழையக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுடையக்களுக்கு சலாம் சொல்லிட்டு போங்க, அது உங்களுக்கு ஒரு பழக்கத்தாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் முதிய பெரியவர்கள் இருக்கிறார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நம்ம வாலிபர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு வார்த்தையும் வராமல் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நல்ல அமல்கள், இப்படியான செயல்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறது என்பதை ஹதீதுடைய விளக்கங்களிலே தெளிவாக எழுதினார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய நேரம் வீட்டிலே இருந்து மஸ்ஜிதுக்கு செல்கிறார்கள். செல்லுகின்ற பொழுது அது ஒத்தையடி பாதை, 2 பேரை ஒரே நேரத்தில் செல்ல முடியாது, ஒருவரை ஒருவர் முந்தவும் முடியாது, அப்படியார் ஒரு பாதை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அவசரமாக போகின்ற பொழுது முன்னாலே ஒரு தள்ளாடிய ஒரு வயோதிபர் முன்னாலே சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இஸ்லாத்தை தழுவிய ஒரு வயோதிபரும் அல்ல, ஒரு யகூதியை சேர்ந்த ஒரு வயோதிபராச்சு, முந்த முடியாது, மெதுவா போகிறார். ஆனால் மஸ்ஜிதை அடைகின்ற பொழுது வயோதிபர் போய்விட்டார். சுபஹுடைய நேரம் ஜமாஅத்து முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான சஹாபாக்களுக்கு என்ன உபதேசம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு தனியாக தொழுதுவிட்டு அந்த தாலீமுடைய மஜ்லிஸிலே உட்கார்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள்,
அலியே ரலியல்லாஹு அன்ஹு ஏன் தாமதமானீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவசரமாக வந்தேன், நேர காலத்தோடு வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்தேன். ஆனால் எதிரே வருகின்ற பொழுது முன்னாலே ஒரு வயோதிபமான மனிதர் தள்ளாடி வந்து கொண்டிருக்கிறார். அவரை முந்த முடியவில்லை என்று சொன்னால் வயோதிபருக்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மைகளை யா ரசூலல்லாஹ் நீங்க நிரம்ப சொல்லி இருக்கிறீங்க. அந்த அடிப்படையிலே நான் அப்படி நடந்து கொண்டேன். அவர் போனதுக்கு பின்னாலே தான் வந்தேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே ரலியல்லாஹு அன்ஹு, இன்று நீங்கள் ஒரு நல்லதொரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள், ஒரு நல்லதொரு சிறப்பான காரியத்தை செய்திருக்கிறீர்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த சுபஹுடைய நேரத்தை சிறப்பான முறையில் ஹயாத்தாக்கியவர்களுக்கு எந்த நன்மைகளை கொடுப்பானோ அத்துணை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா முதியவர்களை மதிப்பதிலே, கண்ணியப்படுத்துவதிலே அந்த மக்களுடைய நிலைமைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதனை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய தொடர்ல என்ன சொன்னாங்க? ஒரு முஸ்லிமான சகோதரன் மற்ற சகோதரனுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமைகள்ல உள்ளதுதான் அவருடைய மறைவான விடயங்களை, சிறான விடயங்களை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ரெண்டு பேரை பேசிக்கிட்டு இருந்தா மூன்றாவது நபர் வந்து முதலாவது கேள்வி என்னங்க அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, என் குடும்ப பிரச்சனையா, என் ரகசியங்களா சொல்ல முடியுமா என்று நாங்க தூண்டி கேட்கிறோம். இது ஒரு முஸ்லிமுடைய முறுக்கிய அழக அல்ல, ஒரு சிறப்பும் அல்ல, ஒரு அகலாக்கு அல்ல. ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு என்ன? ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்குள்ள ஏதாவது ரகசியங்கள் இருக்கு, நாங்க அதை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாடாக இருக்க வேண்டும். அதை விடுத்து விட்டு அவருடைய நிலைமை என்ன, ஏன் அப்படி நடந்தாரு, என்ன சொன்னாரு, இப்படி எல்லாம் தூண்டி தூண்டி கேட்டு அவருடைய மானத்திற்கு இழிவுபடுத்துகின்ற விடயங்களை ஏற்படுத்துகிற விஷயம் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு முஸ்லிமுடைய ஹக்கிலே நாங்கள் நிச்சயமாக தவறு இழைத்து விட்ட குற்றத்தை நாம் சாதிக்க வேண்டி வரும் என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமையான ஹதீஸுடைய விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமரே ஃபாரூக்குல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் ஹஃப்ஸா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனை பாதுகாத்து வைத்தவர்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே அவர்கள் பாதுகாத்த குர்ஆனை வைத்துத்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நாடுகளுக்கும் குர்ஆனை பிரதி செய்தி அனுப்பினார். அப்படியான உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அருமையான மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் பேச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. உமரே ஃபாரூக்குல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். சொன்னார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவே, என்னுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவே திருமணம் செஞ்சிக்கிறீங்களா என்று கேட்டாங்க. ஒன்றுமே பேசவில்லை. சொன்னார்கள், நான் பின்பு முடிவு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். சில தினங்கள் கடந்து விட்டன, எதுவுமே சொல்லவில்லை. ஆகவே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கக்கூடிய நிலையில இல்லை என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி சொன்னார்கள், அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய மகளாரை நீங்கள் திருமணம் செய்ய முயற்சிங்களா என்று கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றுமே பேசல, போயிட்டாங்க. ஒன்றுமே பேசவில்லை. பிறகு சொல்கின்றேன் என்று சொல்லவில்லை, எது வார்த்தையுமே சொல்லவில்லை. இப்படியாக காலம் கடந்து விட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஃப்ஸா நாயகி புன் பேசப்பட்டது. திருமணம் நடந்து விட்டது. திருமணத்துக்கு பின்னாலேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களிடத்திலே மகளை நான் திருமணம் கேட்டேன், எதுவுமே நீங்க பேசவில்லையே, என்ன காரணம் கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனசுல அது இருந்துச்சு. அது ஒரு மறைவான விஷயம், ஒரு சிறான விஷயம். ஆகவே நீங்கள் கேட்கின்ற பொழுது இந்த பேச்சு ரசூலுல்லாஹ்வுடைய இடத்திலே இருந்தது எனக்கு தெரியும். ஆகவே நான் அதை சொல்லவே முடியாது. ஏன், ஒரு மறைவான விஷயம் இல்லையா, ஒரு குடும்ப விஷயமாச்சு. நாங்க அது சொல்றது நல்லமா முறை இல்லையே, அதனால நான் மௌனம் சாதித்து விட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயமாச்சு என்பதற்காகவே மௌனம் சாதித்து விட்டேன். அதனாலதான் நான் எதுவுமே கூறாமல் உங்களை விட்டு நான் ஒதுங்கி இருந்தேன் என்ற கருத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு இடத்துல திருமணம் பேசினா அந்த திருமணத்தை உடைப்பதற்காக வேண்டி எத்தனை ஒட்ட கடிதங்கள் நம்ம கையால எழுது.